கண்ண திறந்தா ஒளியே காலை எடுத்தா கடவுளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அதெல்லாம் யாருமே ஒரு பொம்பளை புள்ள வந்து குடுக்குறேன்னா கட்டு இன்னைக்கு என்னது மூணுத்துக்குமே கட்டு ஐயா இன்னைக்கு கொடுக்குறா இருக்கோம் அத செய் செய் குடுக்குற பெருசா குடுக்க சொல்றேன் சரி அதனால ராஜாமா உங்க
வீட்டுக்காரர் வந்து புருஷனா இருந்துட்டு நீ பொண்டாட்டியா இருந்தாங்க வேண்டாம்னு சொல்லல. பிள்ளைய மட்டும் எங்க நாடகத்தை வச்சுக்கா. பசிக்கிற நேரம் பாட்டு கேட்போம். வேற ஒன்றும் கேட்க மாட்டோம். நான் வரல சாமி. அதனால மைசூர் மாமா உங்களுக்கு வணக்கம். ஏன் சின்னோட போன் பண்ணலையா? அவன் நல்ல படிச்சு நீ கேட்க முடியும். அண்ணே மைசூருக்காரனே ஏன் வாய் திறக்கல? அவர் வந்து மௌனம். சொல்றதுக்கு மட்டும் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு டான்ஸ்காரப்ல வாய் திறந்தா நீங்க வாய் ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏமா எதுல சுருகுருக்கு உட்கார்ந்துருக்காங்க? இல்லைங்க ஆபரேட்டர் பண்றாங்க. ஒருத்தர் அதை மாட்டுறாங்க, ஒருத்தர் இது மாட்டுறாங்க. அது ஆபரேட்டிங். ஆனா ஒண்ணு மட்டும் வீட்டுல மாட்டுறது அவங்க மட்டும் தான். ஏன் நீ முரண சொல்ல கூட்டி போச்சு? வீட்டுக்கார மாட்டுவாரு. அப்படியா? ஏன் வீட்டுக்காரே மாட்டிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு வேற ஆளா மாட்டுவோம். ஐயோ உங்களுக்கு வணக்கம். ஊர்ல மாமா மச்சான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஏன் தூங்க வரலாம். நான் வேணா தாளாட்டு படிக்கிறேன். ஏமா அவனுக்கு தூக்கம் வருதான். அவனுக்கு அப்படி சொல்லலைங்க. நான் தூக்குனா தான் அவனுக்கு தூக்கம் வரும். எது காணல. அப்படியா? அப்படிதானே? சரி போடு போடு. போலாமா? கண்ணமிகோ நேரத்திலே காதல் கொண்ட நடி
எப்படி ஆமா அதனால வேற மாதிரி வரலாமா சொல்லலாமே எப்படி தெரியுமா எப்படி பதமுலர் பண்டியரே முன்னாடியோட பின்னாடி நல்லா இருக்கு ஆட்டு எங்கெல்லாம் வந்தாலே பிடிக்காதா ஆமா பிடிக்காது பிடிக்காது அவன் பிள்ளைகளை கண்டா பிடிக்காது ஆக்கிரோடு செய்யுமா கிட்ட வராது எங்கே பண்ணும் ஆமா எங்கே இன்னொரு தாழ்ந்து அதிகம் வா ஜோடியா நல்லா இருக்கும் மாதிரி உனக்கு தரணுமா எனக்கு வச்சுக்கட்டுமா தாதகோட்டப்பட்டியை சேர்ந்த சரணியா அவர்கள் இங்கு ரூபாய் 20 கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளவங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நித வணக்கம். Yeah.
ஆடுது. அந்த பொண்ணு எப்படி பாவம் நல்லா காட்டிட்டு ஆடுது. அது மாதிரி நீ ஆட்டு. உன்னிட்ட வரல செய்யுது. ஆமா. ஆடுமா? மலக்கு மலக்கு ஆட்டணும். நீ என்ன? சின்ன விட வரட்டுமா பெரிய விட வரட்டும். இது இயற்கை, அது செயற்கை. அதுதான் மலக்கு மலக்கு ஆடுது. பத்தியா பாரு. நீ என்ன நீ யாரு காட்ட பேப்பர் அது ஓப்பனா காட்டுது பத்தியா? நல்லா செய்வாரா? நல்லா மாட்டுவாரா? அருமா எல்லாம் பிடிப்பாரு. என்ன விட்டுப்பாரு ஆள எல்லா விளையும் செய்வார். வரத்துல சிங்கார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு நல்லா சுந்தர ஆத்தாடி எத்த தட்டி என்னது நான் கூட பார்த்துட்டேன்னு வியாபாரம் பண்ணாத சரியான லாபம் கிடைச்சிச்சனே. சரி என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? வரவரத்த வியாபாரம். அப்புறம் என்ன வியாபாரம்? நான் பண்றது வேற. என்ன? சீரகம் சோம்பு மிளகு வெள்ளை புண்டை. அதுல ஒரு மூணு நமக்கு இறக்குப்பா. என்ன லாஸ்டா சொன்னீங்க? சீரகம் சோம்பு மிளகு வெள்ளை பூண்டு. பூண்டா? நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க. ஆமா. வெள்ளை பூண்டுனா உங்களுக்கு கேட்கும். ஆமா. அங்க பாருங்க இங்க. அங்க பாரு இங்கடங்கற. இல்லங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் உட்கார்ந்திருக்காங்களே அவங்களுக்கு கேக்குமா? கேட்காது. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? அப்ப பிறகு கூப்பிட்டு தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க இங்க இருக்கீங்க. உங்க நண்பர் ஒருத்தர் வெகு தூரத்துல இருக்காரு. ஆமா. நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் நண்பான்னு கூப்பிடுவோம். எனக்கே கேட்கல. வெகு தூரத்துல இருக்காரு. ஏய் நண்போ. அந்த ஏய் வந்து இதுல விழுந்து உங்களுக்கு வேற மாதிரி கேட்குது. ஓஹோ. எப்படி முதல்ல சொல்லுங்க பாப்பா. ஓ நண்போ. அதுக்கு பக்கத்துல இல்லாம ராத்திரி பூரா இங்க போட்டு போடுறீங்க. வியாபாரம் முதல்ல சரியான லாபம் கிடைச்சிச்சு. லாபத்தை எடுத்துட்டு போன வாரம் உப்பளமங்கல சந்தைக்கு போயிருந்தேன். என்ன சந்தைக்கு? மாடு வாங்குறதுக்கு. ஓ மாட்டு சந்தைக்கு. சரி. கூட்டம்னால கூட இந்த மாதிரி சரியான கூட்டம்னே. பூரா ஆம்பளைகளா இருந்தாங்க. ஏண்டா சந்தையில ஆம்பளை இல்லாம பொம்பளை எல்லாம் வருவாங்க. ஆம்பளைகிட்ட மாடு வாங்கினா எனக்கு ராசி இல்ல. பொம்பளைகிட்ட வாங்கினாதான் ராசி. ஏன் தெரியுமா? நான் கன்னி ராசிக்காரன். போய் பார்த்தா ஒரு பொம்பளையும் காணா. சரி இன்னைக்கு மாடு வாங்க முடியாதுன்னா வீட்டுக்கு போனாலும் திரும்பினேன். சரி ஒரு மரத்துக்கடியில ஒரு 70 வயசுல ஒரு அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. கேள்வி. சரி அந்த அம்மா கேட்டேன், ஏமா நீங்க தரகரான்னு கேட்டேன். ஆமா தம்பி நாங்க. பொம்பளை போய் தரகா? அப்பனா மாமா கை போடுமா அப்படின்னு. எதுலடா? துண்டுக்குள்ள கையை போட்டு தரக பேசுறது. அந்த அம்மாவை எந்திரிச்சு வந்தாங்க. நாங்க 2 பேரும் கை போடுறோம். ஆமா ராஜானே உங்களுக்கு கை போட தெரியுமா? எதடா கை போட சொல்ற? அட தரக பேச தெரியுமாங்க? தரக பேசுவீங்களா? நீ கை போடுவியா? அதான் ஆளு இறச்சிக்கிட்டே இருக்கிற. கை போடுங்க. இங்க போடு பாப்பா. போடுங்க. அந்த மாதிரி தரக பேசுறேன். அம்மா இந்த ரேட்டுக்கு ஒரு மாடு வேணும் என்னமா சொல்றானே. பாத்து சொல்றது கட்டுப்படி ஆகாது. இப்படி கை போட்டா விளங்குமாடா? எப்படா இருக்கு? 10 நிமிஷம் காசு மிஞ்சல. ஆனா காலையில மணப்பாறையில் ஒரு மாடு வாங்கினேன். காலை மாடு. அது வந்த நேரம் எனக்கு ஓதம் தள்ளுது. எத்தனை கிலோ இருக்கு? ஆபரேஷன் பண்ணியா சும்மா விட்டுட்டியா? என்ன ஓதத்தை? ஓதலங்க யோகம். காலையில 5 லிட்டர், சாயந்தரம் 5 லிட்டர், மதியம் 5 லிட்டர் பால் கறக்குது. காளை மாடு பால் கறக்குது? ஆமா. அடடா எப்படி நீயா கறப்பியா? அண்டாவை கொண்டு போய் வச்சா போதும் அதான் சொல்றோன்னு கறக்குது. ஐயோ அப்புறம் அது என்ன பண்ணு? காப்பி வச்சு குடிப்பேன். நீ மட்டும் குடிச்சியா? என் குடும்பமே அதைத்தான் குடிச்சுச்சு. அட பாவியலா. எங்க அப்பே சித்தப்பே. ஆமா யாரு? கூழங்கால் சுப்பிரமணியன். தலைய அண்டாக்குள்ள விட்டா எடுக்கிறதே இல்லைங்க. அட பாவி. அவ்வளவு ருசி. நல்லா குடிச்சு. அப்படி தம்பி நீ வந்து பால் கறந்தது அது காளை மாடு இல்ல. காளை மாடு வந்து வெறும் மூத்தம் தான்டா அடிச்சிருக்கு.
மூத்தரமா ஆமாடா பரதேசிக்குள்ள கிரகத்தை இத்தனை நாள் மூத்தரத்துல யார் காப்பி வச்சு குடிச்சேன் மைக்கு போட்டு சொல்லாத மூத்தறது தாண்டா குடிச்சேன் சரி விடுங்க நம்மளுக்குள்ள இருக்கட்டும் ஆமா பால் கறக்கணும்னா என்ன மாடு வாங்கணும் பஸ் மாடுமா பசுமாடு பஸ் கிட்ட ஓட்டுறது மாட்டை கிட்ட கட்டுறது ஏய் பொம்பளை மாடுனா பொட்டை மாடு வாங்கினா கண்ணு தெரியாது இப்படி ஏய் அப்புறம் இது என்ன மாடுன்னு சொல்றது எருது மாடு எருது மாடுனா என்னடா இது பொம்பளைக்கு மாடு என்னடா வத்துக்கறவை எனக்கு தெரியும் உங்க முகரைய பாக்குறப்ப நீங்க வத்தக்கறவையா தான் பாப்பீங்க இப்பதான் தெரியுது ஆமா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை எந்த ஒரு சந்தை புதன்கிழமைடா ஏய் மாட்டு சந்தைன்னு விட்டீங்கன்னா புதன்கிழமை தான் மணப்பாறைக்கு தான் போகணும் அப்படியா ஆமா இங்க போய் பாரு உப்புறம் தான் மாடு அமையல நீ மணப்பாறை போய் பாரு நான் மணப்பாறை போறேன் ஆமா மாட்டை வாங்குறேன் அப்புறம் பேசிக்க நீங்க பாங்க நாச்சுங்க நான் போய் பாத்துட்டு ஏ பொம்பளை புள்ள யாருக்கு பொருந்துச்சு எங்க அப்பதாவுக்கு பிறந்திருக்குது நல்லா இருக்கா அட இங்க நிக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு சொன்னனே நான் பொம்பளை பிள்ளைட்டு நான் வரல பேச்சுனதே இல்ல பேசுனது இல்லைங்கிற பேசுனது இல்லைங்க அப்படி சொல்றேன் ஆமா நான் பொம்பளை பிள்ளைட்டு எதுல பேசணும் வாயில அப்புறம் நான் குட்டியில பேசுவாங்க வாயில தான் பேசுவாங்க பிள்ளைகிட்ட பேசி பார்ப்போம் பேசி பாரு முத ஹாய் ஏய் பயமா இருந்தா அந்த மாமாவை கூட்டுக்கா பூக்கடை மாமா கூட்டுக்க மசக்காடி அப்படியா சரி சரி காலையில பேசிக்கிறேன் ஹாய் அபாரியோ ஹாய் போயிட்டு வந்துட்டேன் நானும் காலையில போயிட்டு நான் சாயந்தரமும் போறேன் நானும் சாயந்தரமும் போயிட்டு தான் இருக்கேன் இல்லம்மா நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க யாரு ஆம்பளை நான் பொம்பளை எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது வா நானும் காட்டுறேன் ஏய் ஏய் தம்பி ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ரெண்டு பேருமே நான் சந்தேகப்படுறீல்ல ஆமா இந்த சந்தேகமே வேண்டாம் சரி நீங்க என்ன அந்த பக்கம் ரெண்டு பேரும் அம்மனமா நின்னுங்க யார் கும்பல யார் கும்பல நாங்க வந்து சொல்றோம் நீ ஓசியில போற மாதிரி வீட்டுக்கு போலாம் பாக்குறேன் இப்பதான் தெரியுது உங்க என்ன போறாம இருக்கட்டும் ஆமா இந்த பிள்ளை யாரு பிள்ளை தாண்டா நாங்க 4 பேர் வச்சிருக்கிறோம் 4 பேர் வச்சிருக்கீங்களா ஆமாடா இந்த பிள்ளை தாங்குதா எதுக்கு 4 பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க நாட்டிய குட்டிடாது ஓ நாட்டிய குண்டி தம்பி ஏய் நான் பாட உங்க வாசிக்க சரி பிள்ளை நாட்டியம் ஆடும் ஓ பரதநாட்டியம் பரதநாட்டியம் கிரிக்காடு போட்டு விட்டு ஆடுவாங்களே ரெக்கார்டா எங்க பிள்ளை ஆட சொல்லுங்க பாப்போம் பிள்ளை ஆடணும்னா பணம் வேணும் காசு வேணும் என்னங்க பெரிய பணம் வச்சிருக்கியா ஆடுவாங்க போக 10,000 பொண்ணை என்ன வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் பணம் எவ்வளவு வேணும் உருவிடா கைய தம்பி இந்த ஒத்த தாளத்தை இந்த உருவிடியா நான் உருவுனா ஒரு தாள் வருது கலைய புரிசா நீ செத்த நேரம் உருவா சொல்ற வணக்கம்யா 20 ரூபாய்க்கு ஆட சொல்லுங்க போதும் அட்வான்ஸ் அட்வான்ஸா 100 ரூபாய் வச்சுக்க அவங்க உட்கார் இல்லாம விடுமா நீ போய் கரண்ட்ரா நீ அங்க போனீங்கன்னா கரண்ட் வர உட்கார் நீ கரண்ட விட்டு பாரு இந்த நான் சொல்ற மாதிரி கேளு நீ வேற ஒண்ணும் பண்ண அப்படியே அமைச்சிரும் தம்பி பிள்ளைய பாடுறா அல்ல வேணாம் வந்து நீ போயிருமா பிள்ளைய பாத்துட்டியா நீ பாத்தியா பிள்ளைய அதுக்கு போதும் கொடுத்தா அட்வான்ஸ் பார்த்ததுக்கு 120 ஆமாடா பணம் தேவை பிள்ளை நல்லா ஆட சொல்லுங்கண்ணே காசு வேணும் அட என்னென்ன காசு கிடக்குறீங்க மாடு வாங்க கயிறு உள்ளதுருக்கியா வச்சிருக்கேன்னா சரி மாடு மாசெல்லாம் வாங்க போறேன் முகரே பாரு இல்ல பாவம் கூட 200 ரூபாய் அட்வான்ஸ் குடுறா ஆட சொல்லு போடா உட்கார்றா ஆட சொல்லு பாபா உட்கார்றா போ பக்கத்துக்கு போ அங்க போ பக்கத்துக்கு போ தம்பி கீழே பாரு மேல பாரு ஏண்டா உன்னை கீழே பாருன்னா உன்னை கீழே தூக்க சொன்னது அது அப்ப அதான் கொடுத்த அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சு ஆமா கீழே பார்த்ததுக்கு 200 ஆமாடா என்னண்ணே ஏமாத்துறீங்க யார் ஏமாத்துற நீ சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கணும்ல இல்ல நீங்க தான் கீழே பாருங்க கீழே பார்த்தேன் நீ ஆமா கீழே பார்த்ததே கீழே தான் பாருங்க ஆமா தூக்கி பாரு எப்படி தெரியும் தூக்கம் கண்ணு தெரியுமே தெரியாது நீ வந்துருமா நீ தூக்க முடியாது நீ வந்துருமா நீ பேசாத
பிள்ளைய ஆட சொல்ல காசு கொடு. அட என்னென்ன காசு காசு கிடக்குறீங்க வச்சிருக்கீல்ல மாடு எப்போ வாங்க போவேன் மாடு மசாலா வாங்க போவேன் பிள்ளைய ஆட சொல்லணும் கொண்டு வா இந்தாங்க 400 ரூபா குடுறா பிள்ளைய ஆட குடுறா 400 ரூபா நல்லா பாட்டு பாடி ரைட் உட்காரு பாடு அப்படியே வர பாருங்க எந்திரிச்சா பணம் போச்சு ஆமா. எந்திரிச்சா ஏய் இருடா எனக்கு எந்திரிச்சா பணம் போச்சா ஏய் அதை கேட்கல உட்காந்தாக்குல பாட்டு போடுறதுக்கு எதுவும் பேச ஆடக்கூடாது எந்திரிக்க கூடாது அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு சரிங்க எந்திரிச்சா நீங்க உட்காருங்க ஆமா. எல்லா வேலையும் நானே செய்றேன் பாடத்தை விடு உட்காரு நீயே சரி பாடுறது நானு ஆடுறது நானு சரி நீங்க நீ உட்கார்ந்து பாத்துக்கிட்டு மட்டும் இருந்தா போதும் உட்காரு எல்லாம் நீயே பாத்துக்குவ நீ ஏய் படுத்துக்க நான் உட்காரு உட்காருறேன் ஏமா இன்ன வரைக்கும் பேசுறேன்னா காசு போச்சு ஐயா நான் உட்காரு உட்காரு கட்டி பூடி கண்ணாலே கட்டவழி கட்டி ஏங்க இல்லடா நீ வந்துருமா ஏய் அந்த பிள்ளை தான் கட்டி போடிடாங்க ஏய், பாட்டு பாட்டு பாடி ஆடணும் ஆமா. பாட்டு பாடுச்சு ஆ. நீ எந்திரிச்சு கட்டி பிடிச்ச கொடுத்த காசு முடிஞ்சு போச்சு கட்டி பிடிச்சிருக்கா ஆமா நீ கட்டியாம ஏய், இருக்கு ஏம்மா, போறியாடா? ஆமா குடு காசை கொடு எல்லாரும் கேளு. காசு பெரிய காசு இந்தனே இன்னொரு 400 ரூபா குடு அப்புறம் பிள்ளை ஆட சொல்லலாம் 400 ரூபா பெரிய காசு கையில் கொண்டாந்துருக்க மாடுவாங்க அந்த பிள்ளைங்க முட்டு வச்சிருக்கேன் சரி ரைட். போடு ஏறி. எரிக்கையா எரிச்சா ஐயோ, ஐயோ. அது பாட்டுடா ஐயோ அப்ப நான் வரும்போது ஏறிக்கையா பாட்டு போட்டுக்கணும் இல்லையா இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நம்மளாம் போலாம் ஏய், எங்க, எங்க? அப்புறம் நான் அவ்வளவுதான் அடுத்த பக்கம் போறோம்ல அந்த பிள்ளைதான் ஏறிக்கையான்னு ஏய் ஆ. பாட்டுடா எது? அது இந்த பாட்டு வேணாமனே ஆ. நல்ல பாட்டா நீ பாடி அது காசு கொடு ஆ? அடுத்த காசு கொடுறா பாட்டு சரியா போச்சா ஆமா காசு சரியா போச்சு ஆமா அப்படியே அங்க போவேன் கையை பிடிச்சா ஆமா. வாய பாரு எங்க அப்பதான் மணி பிடிச்ச மாதிரியே சரி வேண்டாம் விடு எடு காசு நீ என்னன்னு பெரிய காசு இருக்கிறாச்சு உடனே மொட்டையா விட கொடுறா என்ன 900 ரூபா ஆ ஆனா ஒரு கண்டிஷன் கணிச்சு வந்துட்டான்டா இங்க பாரு நான் சொல்ற மாதிரி தான் பிள்ளை ஆடணும் போச்சுடா இவ்வளவு நேரம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க ஆமா. இப்ப நான் சொல்ற மாதிரி தான் ஆடணும் எப்படி ஏன்னா பணம் கொடுக்குறது நான் ஆமா இந்த பிள்ளை அங்கிருந்து வரணும் வரணும் வந்தோடனே இந்த காலை இப்படி தூக்கணும் ஆ. அப்புறம் இந்த காலை இப்படி தூக்கணும் சரி அப்புறம் 2 காலையும் தூக்கணும் ஏடா தூம கட்டிட்டு விடுவாதாடா கீழே தூம கட்டின்னு விழுந்தா பை நிறைய அழுகி போயிடும் டேய் என்னத்த தூம கட்டியா ஆமாடா இப்ப நீ எல்லா வேலையும் செய்வாடா பிள்ளைய நல்லா ஆட சொல்லுங்க சரி கொடுறா இந்தாங்க. பாப்பா வா. வந்தா மாடிய போக போவேன் வா, செல்ல வாடா, வாடே. ராஜாம இருப்பேன். இங்க வாமா. இங்க வாமா. நீ காலை தூக்க நானும் மைசூர்காரர் அங்க இருந்து உட்கார்ந்து பார்க்க ஆனா ஒரு விஷயம் கண்ணு அவந்து போச்சுன்னா என்ன கேட்க கூடாது நோ அப்ஜெக்ஷன் வராங்க ஆபரேஷன் பண்ணிக்க இதோட செத்துருவ ஆனா இங்க நீ காலை தூக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கணும் எப்படி? போன வாயன் கொட்டை விட்டு பாரு பாத்துருக்கே இல்லையாமா பார்த்தது இல்லை நான் சொல்றேன் பாரு அப்படி நீ காலை சரி நீ தூக்குறப்ப உட்கார் உட்கார் நீ விட்டா எல்லாமே சொல்லிடுவாடா உட்கார்றா ரெண்டில்ல நீ ஒன்ன தடுப்பா ஒண்ணுக்கு 2 ஆளு இந்த பிள்ளை சரியான மசூர் பிடிக்கும் ஐயோ டோப்பை கூட விட மாட்டேங்கிறீங்க முழுக்க நான் பண்ணையாண்டவர் மாதிரி இருக்கிறேன்னு நினைச்சிட்டு டோப் வச்சுட்டு வந்தேன் ஏய் ஆனா ஒண்ணுங்க புள்ள நல்லா காலத்துக்கு ஆடிச்சிடலடா இந்த பிள்ளை காலை தூக்கணும்னு ஆ எங்க ஊர் நாட்டாமக்காரர் ஞாபகம் வருதுனே ஏய்யா
எங்க ஊர் நாட்டாமக்காரர் தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், இறக்கமான உள்ளவர். ஆமா. எங்க ஊர் வீதியில ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை சரி. மொட்டை குண்டியா விளையாண்டுட்டு இருந்துச்சு. மொட்டை குண்டினா அம்மனை கட்டியா சரி விளையாண்டுட்டு இருக்கோம். எங்க ஊர் நாட்டாமக்காரர் பார்த்தாரு, ஆஹா நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை மொட்டை குண்டியா விளையாடுது, இப்படி விளையாண்டா நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து பாப்பா துணி வாங்கி போட்டுக்கணும் கொடுத்துட்டாரு. சரி. அந்த பிள்ளையும் கொண்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, யா பாப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற 500 ரூபாய் பணம் ஏது? அது வீட்டுல கேட்பாங்கல்ல, ஆயப்பன் கேட்கணும். ஆமா, கேட்டோடனே இந்த பிள்ளை சொல்லி இருக்குது, ஏம்மா நான் துணிமணி இல்லாம விளையாண்டுட்டு இருந்தேன், நம்ம ஊர் நாட்டாமக்காரர் துணி வாங்கி போட்டுக்க சொல்லி 500 ரூபாய் கொடுத்தாரு. இப்படி சொன்னே இந்த பிள்ளை யோசனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாக்காரி நம்ம பிள்ளை 5 வயசு பொம்பளை பிள்ளை மொட்டை குண்டியா விளையாடுறதுக்கு நாட்டாமக்காரர் 500 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. நம்ம மொட்டை குண்டியா போனா எவ்வளவு கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டு 50,000 கொடுப்பாரு. அப்படித்தான் நினைச்சிச்சு துணிமணி எல்லாம் கழட்டி போட்டு அம்மனை கட்டியா நடந்து வர. யாரு? அவங்க அம்மா. எங்க ஊர் நாட்டாமக்காரர் வீட்டை விட்டு கிளம்பி வர. குனிஞ்சவர நிமிட மாட்டாருங்க. அப்படிப்பட்டவர். சரி. குனிஞ்சுக்கிட்டே வந்தவரு என்னடா மொழு மொழுன்னு தெரியுதுன்னு நிமிந்து பார்த்தாரு. சரி. 3 ரூபா காசு கொடுத்தாரு. ஏய் என்னடா 3 ரூபா கொடுத்தாருங்க? எதுக்குடா அது? எதுக்குன்னு கேக்குறியா? பிளேடு வாங்கிக்க சொல்லி. நீயா இருந்தா நானா இருந்தா 1 ரூபா தான் கொடுத்துருப்பேன். அது எதுக்கு? தீப்பெட்டி வாங்கிட்டேன். அதை வாங்கி நான் 10 வருஷம் பொசுகுது மாசம் நம்மளுக்கு என்ன வாய்ப்பேல அந்த மாதிரி பிள்ளை நல்லா ஆடுது. எவ்வளவு சொல்றேன், காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஆனா பிள்ளை குடு காசு குடு காசு குடு. அடுத்த ஆட்டம் என்னாச்சு? காசு இல்லன்னு. காசு இல்லையா? எங்க அடுத்தாக்க போய் ஆடணும்ல. நான் நாட்டிய பிள்ளை இல்லையா? அப்பா அம்மா தான் இருக்கு. ஆட சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? பைய கொடு. இங்க ஏறா என்ன பையன் வரேன். ஏய் நீ கையில வச்சுக்கிறது என்னடா? அதை தாண்டா கொடுக்க சொன்னேன். உன்னை பைய வந்து கொடுக்க சொல்லலடா. முதவே நீங்க கையில வச்சிருக்கிற பைய குடுறா குடுறா குடுறா. பைய கொடுக்கவும் நான் பைய வந்து கொடுத்தேன். அந்த தோல்ல இருக்கிறது என்ன? அந்த கையில இருக்கிறது கொண்டாங்க. அந்த பனியன் பனியனா? ஆமா பிள்ளை ஆடணும்ல. என்ன 30 ரூபாய் பனியன்? நான் பொம்பளை பிள்ளைனா பொண்டாட்டிய கூட வித்துருவேன். தெரியும்டா உன் பொழப்பு தெரியும்டா. ஏண்டா இந்த பனியன் எடுத்தியா வாங்கினியா? ஆடுறப்ப கையில தூக்கிட்டு வராதா நானு? சரி அதெல்லாம் வேணாம். பிள்ளை ஆடு சொல்லுவான். இடுப்புல இருக்க வேட்டி அது இருக்கு. வேட்டியா? ஆமா வேட்டி வந்து மான மரியாதை போயிருமே. அப்பா பிள்ளை ஆடணும். பிள்ளை ஆடணும். அப்பா அவரு ஐயோ குடு. மாடு வாங்குற பணமே போச்சு. மறுபடியும் 50,000 காஜே போச்சு. என்னடா வேட்டி? மான மரியாதை. ஆமா கலண்டா. ஏய் எங்களுக்கு தேவை வேட்டி வந்தா பிள்ளை ஆடும். இல்லாட்டி ஆடாது. பிள்ளை நான் சட்டி போடலனே. நீ போடு போடாம வேட்டி ஆடுறா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வேட்டி அவுத்தா பிள்ளை ஆடுமா? ஏய் வேட்டி அவுத்தினா ஏய் வேட்டி அவுத்தா கண்டிப்பா பிள்ளை ஆடும். பிள்ளை ஆடுதலே எனக்கு ஆடுமுனே. என்னது? கை காலுங்க. ஏய் நீங்க கேட்டீங்க. வேட்டியை தர்றேன். லட்சியம் என்னடா? நம்ம லட்சியம் பொம்பளை பிள்ளை ஆடணும். பாப்பா கலண்டா. வேட்டியை தரேன் நீ ஆடுற. ஆமா என்ன பெரிய வேட்டி? ஆடு பாப்பா. அப்படியே விட்டுறேன் அவனுங்களே. கோபுரத்தோட அப்படியெல்லாம் என்ன அம்மனத்தோட விட்டுருக்கணும். இந்த பொம்பளை எங்க பிடிச்சீங்க? மரியம் நம்மளே எங்க பொம்பளைன்னா எல்லாரும் விற்பானா? அல்ல ஜன்னல் முதல்ல
இருப்பா. என்ன வேணும்? காசு. காசு வேணும். அந்த கோபத்தோட போனானே காசு அவனை வந்துட்டு அவனை வர சொல்லு. அவன் தாங்க நான். இது மறுபடியும் கோமணத்தோட வந்தா விடிய வரல வாசிக்க மாட்டேன். ஐயோ வேண்டாம், சாமி சாமி வேண்டாம். அவன் தான் நீ. ஆமா. என்ன வேணும் உனக்கு? காசு. எந்த காசு? நான் மாடு வாங்க கொடுத்தல. சரி. காசு கொடுக்கலன்னா ஆயா வையன். அதெல்லாம் அழுவானா? காசை தாரோம். பிள்ளையோட சரியா ஆடிட்டு காசு வாங்கிக்க. சரி. வட்டிக்கு பிள்ளைய குட்டிய கூட்டிக்க. ஐசக ஐசக குட்டிக்கு வட்டி. வட்டி வட்டிக்கு குட்டி. ஐசக ஜிஞ்சலக்கா ஜிரக்கலக்கா. நீ என்னபடி ஆடி பாப்பேன். சரி பிள்ளையோட ஆடுற காசை வாங்குறான். வாங்கி பாப்பேன். பிள்ளைய போறப்ப காலையில கையோட கூட்டிட்டு போறேன். ஏதா செய்யி. வண்டியிலே கூட்டி போ. பிள்ளையார் நாத்தத்தை விட்டு தாண்டி அந்த மலைக்குள்ள போய் 2 பேரும் தூங்கிடுவீங்க. எனக்கு தெரியும். சரி போலாமா? ஆடு போடுவே. உன் மைக்கு போய் தள்ளி வச்சுக்க. ஏன்னா நான் ஆடுற ஆட்டம் அப்படி இருக்கும். போலாமே. இந்த கூட தள்ளிக்க போங்க. இருக்கட்ட போதும். ஆடு ஆடு வந்தா அம்மா உன் ஆடுறதோ எம்மா. ஆடு ஆடு வந்தா அம்மா வார்த்தை கட்டுதும்மா. எங்கடி வர கண்ணை மூடிட்டு? கண்ணை முடிச்சு வருவியா? கண்ணை மூடிட்டு வர நீ? கண்ணை மூடிட்டு வந்து வயல உடுத்திக்கலாம். அதோட முடிச்சுக்கிட்டு அதை பாரு. இது யாரு? நான் சூம்பி போன உங்ககிட்ட என் கையில கொடுக்குறேன். ஏய் கடையை பிடிச்சா இது வேணாம், வேற மாதிரி போடுவோம். மாத்தி போடு. அது உடனே வச்சு கோயிலுக்கு போற புள்ளே. அந்த கூடையத்தான் இறக்கி வச்சு இந்த குமரேசன பாரடியோ. இந்த ராஜாவே பாரடியோ. எதுக்கு மசுறு கொடுங்காவா? ஏய் நீ என்ன பண்ண போற? நீ என் பேரை சொல்லுங்கண்ணே. ஏன் மண்டை படினே? சரி உங்க பேரை சொல்லாது. அந்த குமரேசன பாரடியோ. அரி சுந்தரமா சபையில போல சிரிக்க என்னடா இருமா ஆட்டுற? அடிக்கடி கேரளா பக்கம் போகும் போல இருக்கு. கேரளா போதா எங்க போதா? நீ என்னடா கையை பிடிச்சி ஆட்டி விடுற? அண்ணே தொடாம ஆடுறா. நேத்து ஒரு பிள்ளைய கூட்டி வந்திருந்தாங்க. சரி. ஐயச்சா அடைச்சா காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு குண்டியே இல்ல. ஐயே இந்த பிள்ளை திரும்பமா இன்னைக்கு வரணும். வரலக்காலாட்ட எத்த தண்டி குண்டி வச்சிருக்காரு. நல்லா மசில் வந்துச்சு. யாரு சொன்னது? போடுற மாதிரி வேண்டாம். வேற மாதிரி. ஹரி சுந்தரமா சபையில போல சிரிக்க அப்புறம் புரிச்சடிக்கிறோம். புரிச்சி தண்ணி தனியா தண்ணி போடுறோம். அந்த தண்ணி வேணாமுங்க. தனி தனியா புரிச்சடி. ஐயாளுடையாக தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி ஆளுமையாக தாண்டி வரைஞ்ச மீசக்காரனடி. ஊர்ல கேட்டாங்களா என்ன நான் வரைஞ்சிருக்கிறேன்னா? அரும்பு மீசைக்கிறேன் நாங்க மாதிரி வச்சிருக்கணும். எங்க மீசையை முறுக்கு பார்ப்போம். ஏன் எனக்கு என்ன மைதானே மையிலதான் மறுபடிய சொன்னது கரெக்ட் தானே? எவ்வளவு என்னை கேவலப்படுத்த முடியுமோ அந்த பிள்ளை டோப்பை கொடுங்குது. நீங்க வரைஞ்ச மீசக்காரங்கிறீங்க. யூஸ் 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 அடியாளுடையாக தாண்டி வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி ஆளுமையாக தாண்டி குமரேசன் பொண்ணு மூஞ்சி காரனடி. எனக்கு முன்னே இருக்கிறது நீங்க பாத்தீங்களா? ஏன் உன்னோட இல்லையாடா முழுக்கிட்டு இருக்கேடா? ஓ இந்த முன்னைய சொன்ன எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அடியாளுடையாக தாண்டி
குமரேசே முன்ன மூஞ்சி காரந்தாண்டி குமரேச ஒட்டு முந்தி காரணடி இதுக்கு நான் பாடாமே அடி குறும்பையதோ செஞ்சுக்கின்னா உன்னை நான் கொண்டு போவேன் நண்டி உன்னை கொண்டு போவே கொடங்கு பாட்டி அதோட பொட்டி எடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும் யாப்பா வீட்டுல கஞ்சி கிடைக்காது என்ன பண்ணுவீங்க நீ மட்டும் கூட்டி என்ன பண்ண போற நான் கூட்டிட்டு போய் அங்கே விட்டுட்டு கண்ணத்துல விட்டு அப்படியே போவேன் நீ அப்படியே விட்டுட்டு போயிருவேன் எதுல விட்டுட்டு போயிருவேன் நீ அங்க விட்டுட்டு போ நான் எங்க ஊர்ல விட்டுட்டு போயிருவேன் என்னமா ஊர் நான் போன் பண்ணி சொல்லிடுவேனா அஜிஜோ தெரிஞ்சுக்கங்க அடி வந்தாலும் பாடி மதுரை சொன்னாலும் அடி போனாலும் ஒன்னும் பிரச்சனை
ஏய் பிள்ளை இப்ப சுத்தமா இருக்கு. பாப்பா நாலு குத்து குத்துனே உள்ள போயிடுச்சு. செவந்தி கும்பிடுச்சு சின்னதா. உங்க வீட்டுல கிரைண்டர் தேவையில்லை. நீயே நல்ல மாவாட்டி வெள்ளை வெள்ளையா வெளியில தள்ளிடுவேன். நல்ல ஆட்டுற, நல்ல ஆடுற, நல்லா பாடுற. உன்னை பார்த்தவுடன் எனக்கு ஏங்க நாய வட்ட மாதிரி வரப்பீங்க? ரவுல ஒரு புரியாது இந்த ஊரு. இல்லங்க இந்த பிள்ளைய பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. லவ் மெதுவா சொல்லு. எந்த காலம் வேலை லவ் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லு. தவறனே. அதாவது அது மேலால வர்ற காதல் லவ். உண்மையான காதலா இருக்காது. லவ் அடியிலிருந்து வர்ற காதல். பிள்ளை விரட்டு ஓட்டல ஓடி போயிருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கு. அப்புறம் போக போக சரியாயிட்டான். அது சரியா காதல் எத்தனை பக்கம் காதல் உண்டு? எப்ப நீ காதல் பண்ணிருக்கியா? அப்படின்னா என்னங்க? தெரியாதா? சே, நான் சொல்லி தரேன் உனக்கு. மாற்றத்தை விட்டு காதல் அப்படிங்கிறது தம்பி வை. காதல் சொல்லி தரியா? நாங்களும் வர்றோம்டா. எங்க அப்பா தான் வீட்டுல தான் இருக்குது. போ. ஏய் ஏன் அதான் கடக்கா பதமா கிடக்கும். காதல் எத்தனை வகை இருந்தாலும் உனக்கு நான் காதலை சொல்லித்தரேன். சொல்லிக் கொடுங்க. காதல் அப்படிங்கிறது ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு 3 மணிக்கு உள்ள. ஏங்க 12 மணிக்கு மேல வருமா? காதல் அது நைட்ல வருமா? அது ராத்திரி வர்ற காதல் தான் உண்மையான காதல். அதெல்லாம் பொய்யுங்க. யார் சொன்னது? காதல் எப்படி இருக்கணும் பாத்திருக்கியா? ஏய் அப்ப பிள்ளை காதல்ல ஏமாந்துருச்சு வருதுடா. இங்க பாருமா, ராத்திரி 3 மணிக்கெல்லாம் காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி காதல். நம்ம காதல் எப்பேற்பட்ட காதலா இருந்தாலும், ஆமா காதல் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சரி. உனக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு 2 மொழி தான் தெரியும். மொழி கை மொழி ஏய் கால் மொழி கை மொழி அது இல்லம்மா பாஷை. சொல்லிட்டேன். மதியா அதான் முடிச்சுக்கிட்டோம். அதனாலதான் முடிச்சுக்கிட்டோம். இல்ல கொஞ்சம் கோவப்படாதீங்க. 12 மணி வரையில பப்புள் டான்ஸுக்கு நேரம். அதான் முன்னாடி முக்காலதான் ஆகுது. அதனாலதான் முடிச்சுக்கிட்டோம். ஏன் தெரியுமா? நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் உழைக்கணும். அவ்வளவுதான். நீங்க வரி காசை போட்டு அதை கொடுத்து வீணா நான் உழைக்காம இருந்தா நல்லா இருக்க முடியுமா? நான் உழைச்சிட்டுனேன். இன்னும் அவங்க ரெடி ஆகணும். 5 பேரும் மொத்தமா ரெடி ஆகணும். கோச்சுக்காரிக்கு உட்காரு. நாடகத்துல 12:30க்கு மேலதான் உள்ளே நாங்க போவோம். இந்த நாடகனால 12 மணிக்கு முடிச்சிருவோம். கவலைப்படாதீங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. பொறுத்தது ஒரு 10 நிமிஷம் போருங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு போயிடும். இல்லம்மா, காரணம் வேற. நம்ம அந்த நாடகத்தை பார்த்தது இல்ல. கொஞ்சம் கதைய அந்த ஆர்வம் ஒரு ஆர்வம் வேற ஒண்ணும் கிடையாது. காதலில் எத்தனை வகை காதல் இருந்தாலும் புனிதமானது மனித காதல். நம் காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சென்றொலி போல கண்களினாலும் தோட்டம் நீ உனக்கு முன்னாடி ஆளுங்க கட்டி பிடிக்கிற. நாங்க யாரை கட்டி பிடிக்கிறோம்? ஏன் தலையெடுத்து கட்டி பிடிக்கணும்னு உன் தலையெடுத்து அமுக்கிட்டே கிடக்கணும். நான் என்ன செய்யட்டும்? அமுக்கிட்டு தான் பிரச்சனை. இப்படி எல்லாம் பார்க்கணுமே தலையெடுத்தா அமுக்குனாத உனக்கு கிளம்பலையே. நான் என்ன செய்யட்டும்? சரி மின்னலை தேடும் தாழம் போவே உங்களை
பாரு